வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு இந்த வீடியோவுடைய டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ராகு செய்யவிருக்கும் மாயாஜாலங்கள் அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஜாதகத்தை ராகு ஒரு மாதிரியான பெரிய ஒரு மாதிரி மாயாஜாலம் பண்ண போறாரு இந்த ஜாதகருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாதகத்தை தான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கோம். நேரடியா ஜாதகத்துக்கு வந்துடலாம். இந்த ஜாதகத்தை கண்டிப்பா நான் உங்களுக்கு டிகிரி அமைப்புகள்லயே போடுறேன். டிகிரி அமைப்புகள் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமா சில விஷயம் புரியும். சரிங்களா? இந்த ஜாதகர் இந்த குழந்தையோடைய பிறந்த நாள், பிறந்த டேட் 9 நவம்பர் 2002, 2:47 AM 2:47 AM மலேசியால பிறந்திருக்கிறாரு. ஓகேங்களா? மலேசியால பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஏன் ஃபர்ஸ்ட் டிகிரியோட போடுறேன் அப்படின்னாக்கா, இவரு யாரு, சூரியன் லக்னாதிபதியா இருக்கிறாரு. சிம்ம லக்னம். லக்னாதிபதி பார்க்கும் பொழுது நீச்சமாக இருந்தாலும் இவர் முறையான நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறாரு. இவர் நீச்சமே இல்ல. 16 டிகிரி வரைக்கும் தான் அவர் அந்த ஐப்பசி மாதத்துல 16 டிகிரி வரைக்கும் தான் பரம நீச்ச பாதையில இருப்பாரு. அதுக்கு பிறகு இப்ப இவர் பாத்தீங்கன்னா 22 டிகிரியில இருக்கிறாரு. சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரு. நீச்ச பங்கமா இருக்கிறாரு. சுபத்துவமா இருக்கிறாரு. சந்திரனின் பூர்ண ஒளியில இருக்கிறாரு. அப்படின்ற மாதிரியான பரிபூர்ண சுபத்துவ நிலையை பெற்றிருக்கக்கூடிய நீச்ச பங்க அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இவர். நீச்சம் இல்லை. இந்த ஜாதகம் சிம்ம லக்னமாகி லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், கேது. இதுல பாத்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் ரெண்டு பேரையும் ஒரு மாதிரியான அஸ்தகங்கப்படுத்தி அதற்கு பிறகு சந்திர அதியோகத்துல சுக்கிரனும் சூரியனும் மறுபடியும் உயிர்த்து எழுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனோட சேர்ந்து கேதுவுமே சேர்ந்து கிரகணம் ஆயிருக்காரு. இந்த 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 கிரகண அமைப்பு, கிரகணம் ஆயிருக்காருன்றது தவறான வார்த்தை. கிரகணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 12 டிகிரியில இருந்து கிரகண அமைப்பு வரும். ஓகேங்களா? இது எப்படி நீங்க துல்லியமா பார்க்கணும் அப்படின்னாக்கா, அந்த குறிப்பிட்ட இந்த நாளை நீங்க கூகுள் பண்ணிட்டு இந்த நாள்ல இந்த மாதத்துல இந்த நாள்ல அந்த கிரகண டைம் எந்த மணி நேரத்துல நடந்திருக்கு, அதனோடு சேர்ந்து எந்த உலகத்துல எந்த பாகத்துல எந்த நாட்டுல நடந்திருக்கு, இதையும் நீங்க பாத்துக்கணும். சரி, இந்த அமைப்புகள்ல குழந்தை பிறந்தது சிம்ம லக்னமாகி 3இல் கேது, சுக்கிரன், புதன், சூரியன் சொல்லிட்டு பரிபூர்ண சுபத்துவ நிலையை இந்த சூரியன் அடைஞ்சிருக்காரு. கிரகண நிலை முடிஞ்சிருச்சு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த ஜாதகத்தோட ஸ்பெஷலி அதுதான். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 24 டிகிரி. லக்னம் 16 டிகிரி. 8ஆம் இடத்துல குரு இருக்காரு, 5 டிகிரி. அண்ட் மேஷ ராசியா வர்றாரு. மேஷ ராசி பரணி நட்சத்திரம். 9ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாய் 0 டிகிரியில இருக்காங்க. இதுதாங்க ஜாதகம். ஓகே, இப்ப ஜாதகத்துல முதல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறக்கும் போது சுக்கிர தசை, அவயோக தசை. சோ அது பெருசா கை கொடுத்திருக்காது. வீட்டுல சில பேர் கஷ்டம சனி, ஜென்ம சனின்றதுனால அது ஒரு மாதிரி. சரி, இப்ப நடக்கிறது சூரிய தசை. சூரியன் லக்னாதிபதியாக இருந்து அதீத சுப அமைப்புல இருக்காரு. சரி, இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் கூடவே சூரிய தசையில இப்பொழுது வந்தது ராகு புத்தி. இந்த 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த ராகுக்கு சனியின் தொடர்பு இல்லாம சுக்கிரனின் தொடர்பு, பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு, இந்த ஜாதகத்தின் யோகர்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் ஒரு மாதிரியான இடமாற்றத்தை பண்ணுவாரு. சின்ன குழந்தை தானே, சில மாதிரியான விஷயத்த பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னோம். இந்த சூரிய தசையை பத்தி நம்ம பேச போறது இல்ல. அடுத்து வர்ற செவ்வாய் தசை. செவ்வாயும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பெரிய கெடுதல் பண்ற மாதிரியான அமைப்புகள் இல்ல. 0 டிகிரியில இருக்காரு. அம்சத்துல பாத்தீங்கன்னா அவரே சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. அவங்க பத்திலாம் விஷயம் இல்லைங்க, நம்ம பேச போறது ராகு. ஓகே, ப்ரீவியஸ்ல ஒரு சிசரியன் நடந்த ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ரொம்ப கவனமா ராகு தசை வர்ற மாதிரி கணிச்சு கொடுத்துருக்கேங்க. ஏன்னா ராகு தசையில அந்த குழந்தைக்கு சகலமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ராகு அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பெஷலான விஷயம். எந்த ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிரனின் தொடர்புகள்ல வரக்கூடிய ராகு மிகப்பெரிய மேன்மையை தருவார் அப்படின்னு சொல்றோமா, இந்த ஜாதகத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக லக்னத்தின் 9, 10, 11ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த ராகு 9 தர்ம கர்மாதிபதியோட தொடர்பும் வந்துருச்சு. மகாதன யோகத்தின் தொடர்பும் இந்த ஜாதகத்துக்கு வந்துருச்சு. அதாவது அந்த ராகுக்கும் வந்துருச்சு. ஓகே, என்னங்க வந்துச்சு? ஒரு ஜாதகத்துக்கு மகாதன யோகம் எப்படி வரணும்? 2, 9, 11ஆம் அதிபதி கொடுக்கணும். 2ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதி புதன்.
இந்த அமைப்புகள் 9ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டுல இருந்து 2 11ஆம் அதிபதியினுடைய பார்வையில இந்த ராகு வந்துடுறாரா, தர்ம கர்மாதிபதிகளுடைய தொடர்புகள்ல இந்த ராகு வந்துடுறாரா. இந்த ராகு தசை என்ன பண்ணும், இந்த ராகு தசை என்ன பண்ணும் முதல்ல நீங்க மைண்ட்ல வச்சுங்க. இந்த ராகு தசை முதல்ல என்ன பண்ணும் அப்படின்றத நான் எடுத்தோடனே சொன்னேன். ராகு தசை செவ்வாய் தசையில இருந்தே சொன்னேன். செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை வரும்போது இவர் மலேசியாக்குள்ள இருக்க மாட்டாரு, வெளியில போவாரு. வெளியில தான் எல்லாம் பார்க்கும்போதே 6ம் 8ம் வலுத்து இருக்கு. 6ம் 8ம் வலுத்து, லக்னாதிபதி வலுத்து இருக்கிறது, 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது. நேரடியாக சம்பாதிக்கவே மாட்டாருங்க. முழுக்க 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 மறைமுகமான வருமானம். ஜாதகம் முழுக்க 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 மறைமுகமான வழியில ஒரு மாதிரியா சம்பாதிக்கிற டைப்பா இருக்கு. நானே அப்பா சிரிச்சாரு. ஏன்னா சரி அப்பா சிரிச்சாரு. ஓகேங்களா, கேட்டாரு என்ன மாதிரி இருக்கும் நீங்க என்னென்ன மீனிங் பண்றீங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரு அப்பா ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுன்றதுனால நமக்கு அவங்களோட பர்சனல் விஷயம்லாம் தெரியும்ல. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான். ஆனா அப்பாவோட ஜாதகமே ஒரு ஸ்பெஷல் ஜாதகம், அதை நான் சொல்றேன். தண்ணி சம்பந்தப்பட்டு வேலை செய்யறீங்களான்னு சொன்னப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த ஜாதகத்தின்படி 6 8 12 வலுத்து இருக்கிற ஜாதகம் நல்லா பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 6ல, 8ஆம் அதிபதி 8ல, 12ஆம் அதிபதி பாக்கியத்துல அப்படின்னு சொல்லிட்டு 6 8 12கள் வலுத்து இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு 8 12 அமைப்புகளை பரிபூர்ண சுபத்துவ அமைப்பு பண்ணி ஒரு மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குல்ல, மறைமுகமா வெளியில சொல்ல முடியாத அமைப்புகள்ல லாபத்தை வெளிநாட்டுல தேடக்கூடிய ஒரு ஜாதகம்ங்க. ஓகேங்களா, அந்த மறைமுகம்ன்றதுக்கு நான் பொது வெளியில சொல்ல முடியாது. அவர்கிட்ட சொன்னேன் இது ஒரு மாதிரிங்க, இந்த மாதிரிங்க. ஏன்னா லக்னாதிபதியை விட 6 8 அதிபதிகள் வலுத்திருக்கிறாங்க. ஆனா லக்னாதிபதி அதீத சுபத்துவம், சுக்கிரன் அஸ்தகங்கப்படுத்தி கூடவே சந்திர அதியோகத்துல அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காரு. ஜாதகர் சிம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஹெட்டா தான் இருப்பாரு. ஒரு மாதிரியான டைப் தான். இந்த மாதிரி இருந்தாங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. சோ மகாதன யோகம் ராகு தசையில தொடங்குற இவரோட வாழ்க்கை குரு கூட வெளியில வச்சிருப்பாரு. சனி பார்த்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம்ன்றதுனால குரு தசை ஒரு மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகளும் சில எதிரி தொல்லைகளையும் கொடுக்கும். ஏன்னா சில குருக்கு நிறைய சஷ்டாஷ்டக பிளானட்கள் இருக்காங்க குரு தசையில. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல இவருக்கு மிகப்பெரிய ஒரு மாதிரியான பலன்களை குரு. ஆனாலும் குரு 5ஆம் அதிபதியாவும் வருவார். முதல் பாதியில அவர் 8ஆம் அதிபதியாகவும் அதுக்கு பிறகு 5ஆம் அதிபதியாகவும் செயல்படுவாரு. இந்த ராகு என்ன பண்ணுவாரு, நம்ம இதை பத்தி தான் பேச போறோம், மத்ததெல்லாம் விட்டுருவோம். ராகு அப்படியே பணத்தை மறைமுகமா இல்லீகலா வெளியே சொல்ல முடியாத வகையில அப்படியே கொண்டு கொட்டுவாருங்க. இந்த ஜாதகர் கொடுத்து வச்சவர், இந்த குழந்தை கொடுத்து வச்சவர். ஏன்னா அவர் இருக்கிறது தர்ம கர்மாதிபதியோட தொடர்புல நேரடியா இருக்கிறாரு, சுக்கிரனின் தொடர்புகள்ல இருக்காரு. கிட்டத்தட்ட சந்திரனோட தொடர்பும் இந்த ராகுக்கு இருக்கு. கிரகணம் முடிஞ்சிருச்சுனாலே ஒரு சிறப்பு. ஆனா இந்த இடத்துல இந்த சந்திரனுடைய தொடர்புன்றது எல்லாம் ஒரு மாதிரி மறைமுகமா 6 8 12ஆம் வழிகள்ல வரக்கூடிய ஒரு மாதிரி மறைமுகம். அதுல அந்த மறைமுகத்துல இவரு தான் தலைவர். நீங்க புரிஞ்சுக்கீங்களா, வெளிநாடு அமைப்புகள்ல ஒரு மாதிரி இல்லீகலான விஷயங்கள், அதுல மறைமுகமான தன லாபம், அதுக்கு இவரு தான் ஹெட்டு அப்படின்ற மாதிரியான சில விஷயம் தான் இதனோட அடிப்படையில சம்பாதிப்பாருங்க. இந்த ராகுவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இவரு ராகு தசையில என்னவா இருப்பார். லக்ன சுபத்துவம் வந்திருந்ததுன்னா இவர் நேரடி அதிகாரத்துல இருந்திருப்பாரு. இந்த லக்னாதிபதி இன்னொரு விஷயம், லக்ன சுபத்துவமும் லக்னாதிபதி 3ல மறைஞ்சும் பலமா இருக்கிறாரு. நேரடியா லக்னம் பலமா இருந்து லக்னாதிபதி வலுத்திருந்தாக்கா இவர் ஒரு பெரிய லெவல் அரசியல்வாதி, மிகப்பெரிய அரசியல் தலைவர், மிகப்பெரிய அரசாங்க தலைவர். இது நீங்க அரசியல் தலைவர்னும் போது டெம்பரரியான தசாபுத்தி, அரசாங்கத்தின் தலைவர்னும் போது நீடித்த அமைப்புல ஒரு டிஐஜி ஒரு இவரு அதுல இருக்கிறாரு இதுல இருக்கிறாரு என்ற மாதிரியான ஒரு மாதிரியான அந்த ஹெட் இருப்பாங்களா, அரசாங்கத்துல மருத்துவத்துறையின் தலைமையா இருக்கிறாரு, தலைமை இயக்குனரா இருக்கிறாரு, காவல்துறையினுடைய ஹெட்டா இருக்கிறாரு. அந்த ஹெட் நிரந்தரமா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுற பதவி இல்லாம தசாபுத்திகள் நீடித்த அமைப்புல ஒத்துழைக்கும் போது நிரந்தரமான உயர் அமைப்புகள்ல இருப்பாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல லக்னாதிபதி ஒரு மாதிரி 3ல மறைஞ்சு சுபத்துவமா இருக்கிறாரு. அப்ப அதிகாரம் இருக்கு, மறைமுகமா இருக்குது. தலைமைத்துவம் இருக்கு, நேரடியான தலைமைத்துவம் இல்ல. அதிகாரம் இருக்கு, நேரடியா அவரால் அதிகாரம் செலுத்த முடியாது, மறைமுகமான அதிகாரத்தை செலுத்துவாரு. ஒரு நடிகர் சமீபத்துல இதுக்கு வந்தார்ல, அவரோட ஜாதகம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. நேரடி அதிகாரத்தை அவரால் செலுத்த முடியாது, மறைமுகமான சப்போர்ட் பண்ணுவாருன்ற மாதிரி இந்த அமைப்புகளும் வரும். இவரு மறைமுகமான அதிகாரங்களை இருட்டு உலகத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இருட்டு உலகத்துலனாக்கா நரகத்துக்குன்னு போயிடாதீங்க. மறைமுகமா இருக்கக்கூடிய இல்லீகலான அந்த உலகத்துல இவர் இருப்பார். இதுதாங்க விஷயம்.
இது அப்பா கிட்ட சொன்னேன். அப்புறம் அவர் சில டீட்டெயிலா இந்த விஷயங்கள்லாம் இருக்கோன்னா, ராகு இருக்கிறாரு, ராகு இருக்கிற இடத்துல புகை இல்லாமல் இருக்காதே அப்படின்னு அவர்கிட்ட ஒரு விளக்கம் சொன்னா அவர் அப்படியே சிரிச்சாரு. அருண் பிரதர் இப்பவே இந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டாரு, எங்க படிப்பாரு அப்படின்னு கேட்டாரு. என்ன டவுட்? கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் போடுவீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியான ஹை ஸ்கூல்ல தானே போடுவீங்க. ஆமாங்க அப்படின்னு. ஏன்னா ஜாதகமும் இந்த ஜாதகத்தோட குவாலிட்டியும் 9ஆம் இடத்தினுடைய தன்மையும் சிம்மத்துடைய தன்மையும் பாருங்க. அப்ப சிம்மத்தை சனி பாக்குறாரு ஐயா, சனி பாக்குறாருங்க. ஆனா முதல்ல பாவத்துவ அமைப்புகள்னாலும் அதீத சுப அமைப்புகள்ல இருக்காருல. இந்த சூரியன் நீச்ச பங்காமை முறையான நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறாருல, சந்திர கேந்திரத்துல இருக்கிறாரு. 16 டிகிரி அந்த ஐப்பசி மாதத்துல அவர் துலாம் வீட்டுல 16 டிகிரி தாண்டிட்டாருனாலே அவர் நீச்சம் இல்லைன்னு வரும். அந்த அமைப்புகள்ல இருக்காரு. சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரனை அஸ்தகங்கப்படுத்தி இருக்காரு. போதுமான அளவுக்கு பலம் இவருக்கு வந்தாச்சு. இந்த அதிகாரம் முழுக்க வெளியில இருக்குங்க, வெளிநாட்டுல. சரிங்களா? இந்த மாதிரியான அமைப்புகள்ல லாபம் வரக்கூடிய, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ஜாதகம். இந்த ஜாதகம் மலேசியால பிறந்திருக்காரு அப்படின்னும் போது பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. இன்னொன்னு, கொடுத்து வைத்தவர்கள் ஒரு மாதிரியான லக்னாதிபதி சுபத்துவ நிலையிலே பிறக்கிறாங்கன்னு சொல்றல, இந்த இடத்துல லக்னத்துல ஒரு தனி புதன் இருந்தா ஆளு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி. ஆனா அந்த அமைப்புகள் இல்ல. ஆனா தனி புதன் லக்னத்துல இருந்தாருன்னா ராகுக்கு அந்த மகாதன தொடர்போ தர்ம கர்மாதிபதி அவர்களுடைய தொடர்போ வந்திருக்காது. சரிங்களா? எத்தனை விஷயம் சொன்னேன்றதை நீங்க எடுத்து வச்சு பாருங்க. எனக்கு புரிஞ்ச விஷயத்த இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது தவறா நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு கொம்மைனா கொடுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.